அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் எல்லாரும் கேள்விப்பட்டது தான், ஒரு பெண்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டதா சொல்லி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி பாவம் அவர் அவமானத்தினால தற்கொலை பண்ணி இறந்துட்டார். இன்றைக்கி என்னன்னா, நியாயம் கிடைக்கணுங்க. ஒரு உயிர் அனாமத்தாக போயிருக்கு. யார் மேலே தவறுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனித உரிமை நேயமும் இதை விசாரிக்கணும்னு நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன். நியாயம் கிடைக்கணும். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, எல்லா பிரபலமான யூடியூபர்ஸ், ஃபேஸ்புக் அத்தனை பேரும் நிறைய பேர் பேசுனாங்க. யாராலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. நான் ஒரு 3 கேள்வி என்னுடைய பார்வையிலேருந்து முன் வைக்கிறேன். ஒரு ஆண் தவறாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா விட்டு விலகணும், இல்லைன்னா நேரடியாக கேட்டு அந்த பிரச்சனையை முடிக்கணும், இல்லைன்னா அந்த பஸ்ஸு ஓட்டுநர்கிட்ட இல்லைன்னா கண்டக்டர்கிட்ட சொல்லி பிரச்சனை செய்திருக்கணும். எதுவும் பண்ணலை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் நிற்கிற இடத்துல பாதுகாப்பாக நின்றுருக்கலாம், இல்லைன்னா அந்த ஆண் தப்பாக தொடரா அப்படின்னும் போது அந்த இடத்த விட்டு விலகி நின்றுருக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஆண் அப்படி உரசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெண் எப்படி அதை நின்று வீடியோ எடுக்க முடியுங்கிறது என் கேள்வி. தயவு செய்து ஒரு ஆணின் அவமானம் படுத்தி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மனவேதனைக்கு ஆளாக்கி தற்கொலை வரைக்கும் தூண்ட வச்சிருக்கிறது என்ன காரணம்? தயவு செய்து யார் மேலே தவறுன்னு கண்டுபிடிங்க. ஒரு தாய்க்கு மகன் அவர், ஒரு மனைவிக்கு கணவர் அவர், ஒரு குழந்தைக்கு தகப்பனவர். அவர் களங்கமற்றவர் என்பதை நிரூபியுங்கள். அவர் தவறானவர் என்றால் தவறானவர் என்று நிரூபியுங்கள். ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு. இது விளையாட்டு கிடையாது. திரும்பி போனால் வராதது ஒரு உயிர். அவருடைய மானத்துக்கும் களங்கம் வந்திருக்கு. இது என்னன்னு தயவு செய்து பார்த்து கண்டுபிடிச்சி யார் மேலே தப்புன்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு இடத்துல நானே போகிறேன், எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதை வீடியோ எடுத்து போடணும், இவர் தப்பானவர் நிரூபிக்கணுன்னா நாளைக்கு நான் ஃபாலோவர்ஸ்க்காக தான் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய வியூஸ்க்காக பண்ணிட்டேன், என் சேனலுக்காக பண்ணிட்டேன்லாம் சொல்லக்கூடாது. பாருங்கள், நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இது என்ன ஏதுன்னு விசாரிங்க. தயவு செய்து அந்த பெண் மேலே தவறு இருந்தால் கண்டிப்பாக தண்டனை கொடுங்க. அந்த ஆண்மகன் குடும்பத்துக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க. நீதி நிலைக்கணும். ஒரு உயிர் போனதுக்கான காரணம் தெரியணும். இங்கே நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்கணும். அந்த பொண்ணு சொன்னது பொய்யா இருந்தால் அவளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டரு, யூடியூப் என்னென்ன சேனல் வச்சுருக்காங்களோ டிஜிட்டல்து எல்லாத்தையும் க்ளோஸ் செய்யணும். தயவு செய்து அந்த ஆண்மகனுக்கு நீதி கிடைக்கட்டும். எது உண்மையோ அது வெளியே வரட்டும். நன்றி, வணக்கம்.